நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, எங்கம்மா போற? வா, வந்து இப்படி உட்காரு. இல்லத்த, கர்ப்பிணி பொண்ணுங்க ஒரே இடத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? இல்ல, வயிறு கொஞ்சம் வலிக்குது, அதான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு. என்ன பிரியா, வயிறு வலிக்குதா? இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலி எல்லாம் வரக்கூடாதே. அப்படித்தானே சித்ரா? கர்ப்பிணிகளுக்கு வயிறு வலிக்குதானே செய்யும். அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இத பாரு பிரியா, இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலி எல்லாம் வரக்கூடாது. அதில்லத்த, ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு, வயிற்று வலியும் இருக்கிற மாதிரி இருக்கு. புள்ளத்தாச்சிங்களுக்கு இது சகஜம்தான். இத மார்னிங் சிக்னஸ் சொல்லுவாங்க. ஆனா ஆனா வயிற்று வலி வரக்கூடாது பிரியா. பிரியாக்கா, இந்த மாதிரி நேரத்துல ஒரு 2-3 மாசம் இப்படிதான் இருக்கும். அதுக்காகலாம் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ராம் தான் போன் பண்றான். ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கல. ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ, பிரியா பிரியா பிரியா, என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சொல்லுமா. சித்தி, பிரியாக்கா வயிற்று வலின்னு சொல்றாங்க. ஐயோ, அடக்கடவுளே, இப்ப எப்படி உனக்கு வயிற்று வலி வந்துச்சு? கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்று வலி எல்லாம் வரக்கூடாதே. ஐயோ, ஏன் பிரியா, ரொம்ப வலிக்குதா? ஏண்டி ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னாச்சு? ஐயோ பிரியா, இங்க பாருமா, நான் வரும்போது காக்கா என் சேலையில எச்சம் போட்டுடுச்சு. எனக்கு மாத்திக்க ஒரு சேலை கொடுமா. சரி, அத்தை, அம்மாக்கு நான் ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வா 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 வா. ஏன் சித்ரா, பிரியா வயிற்று வலின்னு சொல்றாளே, கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்று வலி வருமா? நான் தான் வராதுன்னு சொன்னனே. இவளுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. இத பாரு சுமித்ரா, குழந்தை வயித்துல இருக்கும்போது சின்னதா வலி வரும். ஆனா இவளை பார்த்தா ரொம்ப வலி இருக்கிற மாதிரி தெரியுது. அத நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சித்ரா. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அவ நல்லா தானே இருந்தா. சுமித்ரா, ஏமா நீ இவ்ளோ பயப்படுற? அப்படி இல்ல சித்ரா, ரவியும் கூட இல்ல. நடக்க கூடாது ஏதா நடந்துட்டா அதுக்கு நாம தானே பொறுப்பு. பிரியாவை நம்ம சரியா பாத்துக்கலான்னு இந்த பானுமதியே சொல்லுவாளே. நம்ம முன் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. சித்ரா, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாருமா. சரி. ஐயோ, பிரியா இப்படி வயிற்று வலிக்குதுங்கிறாளே, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவளுக்கு என்ன வைத்தியம் பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே. அதே பண்ணலாம், அதான் சரி. பானுமதி, என்னது இது? பிரியா இப்படி வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கா? நீ இப்படி பேசாம இருக்க? வா, உடனே இவளை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போலாம். அதுல சம்பந்திமா, ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டாக்டரும் நல்லா பாக்குறாரு. வேற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சா தப்பாயிடும்ல. சரி பானுமதி, பரவாயில்ல. நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல கன்சல்ட் பண்றியோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு இவளை அழைச்சிட்டு போலாமே. வா, கிளம்பு. ஐயோ சம்மந்தி, நீங்க யாரும் வர வேண்டாம்.
நான் துணைக்கு சரண கூட்டிட்டு போறேன். அங்க போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். என்ன பானுமதி ஆ, விளையாடிட்டு இருக்கியா? ஐயோ. வயித்து புள்ளக்காரி வயித்து வலியால துடிச்சிட்டு இருக்கா. நாங்க எல்லாம் இங்க பயந்துட்டு இருக்கோம். நீ என்னடானா அசால்ட்டா நான் மட்டும் இவளை அழிச்சிட்டு போறேன்னு சொல்றேன். அதுக்கு இல்லைங்க சம்பந்தியமா, உங்களுக்கு ஏன் சிரமம்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு தான் நான் சொன்னேன். சின்ன ஒரு வயித்து வலி தானே, நான் பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறேன். இத பாரு பானுமதி, எங்களுக்கு எங்க மருமகளை பாத்துக்கிறத விட வேற எந்த வேலையும் இல்ல. வா பிரியா, கிளம்புவோம். இல்ல அத்தை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, என்ன விட்டுடுங்க, நான் வரமாட்டேன். ஏய், என்னாச்சு பிரியா, ஏன் வரமாட்டேங்கிற? வயித்துல குழந்தை இருக்குமா? இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதை இப்படியே விடக்கூடாது. இத பாருமா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். வா, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். ஐயோ அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் வரல. ஏய், நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? மரியாதையா என் கூட வா. அத்தை, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. என்ன வளர்ற? அத்தை, என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ என்ன சொல்ல வர? அத்தை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பிணி இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பிணி இல்ல. கிட்னில ஸ்டோன் இருக்கா, அதனால தான் அடிக்கடி இப்படி வயித்து வலி வருது. அப்படின்னா நீ கர்ப்பமாகலையா? இல்ல அத்தை, உண்மையிலேயே நான் கர்ப்பமாகல. அப்புறம் நீ கர்ப்பம்னு ஏன் போய் சொன்ன? ஏன் ஏன் எங்க எல்லாரையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்தின? நாங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா இருந்தோம் உனக்கு தெரியுமா? இப்படி இப்படி எங்க ஆசையில எல்லாம் மண்ணாளி போட்டுட்டியே. ஏன் பிரியா, ஏன்? நான் போய் சொல்லணும்னு நினைக்கல அத்தை. ஆனா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்கிட்ட சத்தம் போடுறீங்களே, அதுக்காக தான் உண்மையை சொல்லல. இப்ப கூட என் மேல கோவத்துல தானே அத்தை இருக்கீங்க. நான் என்ன அத்தை பண்றது? உண்மையிலேயே எனக்கு தாயாகணும்னு ரொம்ப ஆசைதான். என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? பிரியா, நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க. அதனால தான் நான் உன்னை திட்டுறேன். அதுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தணுமா? இல்ல அத்தை, இல்ல, எனக்கு பொய் சொல்றதுல இஷ்டம் இல்ல. அம்மாதான் பொய் சொல்லுன்னு சொல்லி என்ன பொய் சொல்ல வச்சுட்டாங்க. பானுமதி,
ஐயோ, ஏன் இப்படி சித்ரா சத்தம் போட்டுட்டு இருக்கா? பிரியாவை இந்த நிலைமையில சித்ரா சத்தம் போடுறனா ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. பார்க்கலாம். என்ன வேலை பண்ணிருக்க? ஆ? ஆ, நான் ஒண்ணு போய் சொல்லலையே. நீங்க தான் அவ கர்ப்பம்னு சொன்னீங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன அவ வயித்துக்குள்ளேயா போய் பார்க்க முடியும்? அட கடவுளே, அப்போ இந்த வயித்து வலி, தலை சுத்தல், வாந்தின்னு சொன்னதெல்லாம் நாடகமா? இல்ல சுமித்ரா, இவ கிட்னில ஸ்டோன் இருக்கு, அதனாலதான் இவளுக்கு வயித்து வலி வந்திருக்கு. இவ செஞ்ச வேலைக்கு இவளை திட்டக்கூடாது, வீட்டை விட்டே துரத்தணும். சித்ரா அப்படி என்ன பண்ணிட்டா இவ? என்ன பண்ணாளா? அவ கர்ப்பிணின்னு நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்காங்க. என்னாச்சு ரவி? உன் பொண்டாட்டி அவ கர்ப்பம்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா ரவி, பிரியா கர்ப்பம்னு சொன்னால, இப்ப திடீர்னு வயித்து வலி வருதுன்னு சொன்னா. வா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட்டா, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லைன்னு அவ சொல்றா. நீயே என்னன்னு கேளுப்பா. பிரியா, சித்தி சொல்றதுல உண்மையா? இந்த மாதிரிலாம் ஏன் பண்ண? ரவி, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ரவி, என்ன மன்னிச்சிருங்க. சித்தி, பிரியா என்ன சொல்றா? ஆமா ரவி, அவ கர்ப்பம் இல்ல, அதான் உண்மை. ரவி, சாரி ரவி, என்ன மன்னிச்சிருங்க ரவி. இந்த விஷயத்துல நீ விளையாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் அப்பாவை போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என்னோட ஆசை, கனவு எல்லாத்தையும் ஒரு நொடியில சுட்டு பொசுக்கிட்டே பிரியா. ரவி, ப்ளீஸ் இமோஷனல் ஆகாத. அவ அழுகிறா பாரு, அவளை போய் சமாதானப்படுத்து. எப்படிமா சமாதானப்படுத்த முடியும்? என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? இந்த விஷயத்துல என்கிட்ட போய் சொல்லாமா? அவ போய் சொல்லாமா? ஏன் மாப்ள, நீங்க அடிக்கடி வெளியூர் போனா பிரியா கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அவ கர்ப்பமாகலன்னு சொன்னா பாவம், அவங்க என்ன பண்ண முடியும்? பானுமதி, மூடு வாய. பிரியாவ கர்ப்பமாலன்னு நாங்க எப்ப சொன்னோம்? ஓஹோ, அவளுக்கு சாவி கொடுத்து அவ கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்ல சொன்னது நீதானே? ஐயோ, ஏன் பானுமதி இப்படி எல்லாம் செஞ்ச? ஐயோ, இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். தும்மல், இருமல், கர்ப்பம் இதையெல்லாம் மூடி மறைக்க முடியுமா? உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஏன் பிரியா, உங்க அம்மா சொன்னாங்கன்னு என்கிட்ட நீ இப்படி போய் சொல்லாமா பிரியா? நீ படிச்சவ தானே, உனக்கு எங்க போச்சு அறிவு? ரவி, எனக்கு தலை சுத்தினது, வாந்தி வந்தது, எல்லாமே நிஜம். நான் தாயாக போறேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நானும் கர்ப்பிணின்னு நினைச்சேன். ஆனா டாக்டர் நான் கர்ப்பம் இல்ல, கிட்னில கல் இருக்குன்னு சொன்னப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா?
நான் கர்ப்பிணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அம்மா தான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னாங்க. பிரியா நான் எப்படி? அம்மா சும்மா இருமா. அவங்க சொன்னதை கேட்டு நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அது என்னோட தப்புதான் ரவி. ரவி ரவி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ரவி என்கிட்ட பேசுங்க ரவி. ரவி ரவி என்ன திட்டுங்க ரவி. ரவி ப்ளீஸ். ரவி என்ன பண்ணி அவளை மன்னிச்சிருப்பா. பிரியா எனக்கு தெரியும் நீயா இப்படி ஒரு பொய்யான நாடகத்தை போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அழாத, நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம். பானுமதி, என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். இல்ல சம்பந்தி, அந்த ஃபங்க்ஷன்ல பிரியா கர்ப்பம்னு சொன்ன பிறகு நானும் ஏதோ ஒரு நப்பாசையில ஒரு பொய்ய சொல்லிட்டேன். சரி சரி சரி, அவ வயித்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாங்க 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 சீக்கிரமா அவளை. நீங்க முன்ன போக மாப்ள. பிரியா ரொம்ப வலிக்குதா? டாக்டர் டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மேடம்? என் மருமக வயித்து வலியால துடிக்கிறா, கொஞ்சம் பாருங்க. உடனே அவங்க உள்ள கூட்டு வாங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படுத்துக்குமா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்ன செய்யுமா? பயங்கரமா தலை சுத்துது, வயிறு வலி, உயிர் போகுது டாக்டர். கன்சீவ் ஆனதுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எடுத்தோம், ஆனா அதுல நெகட்டிவ் தான் ரிசல்ட் வந்துச்சு. கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓஹோ, நான் செக் பண்ணி பார்க்கறேம்மா. ஓகே, வலி இருந்தா சொல்லுங்க. ஐயோ சம்பந்தி, என் பொண்ணுக்கா இப்படி வரணும்? ஐயோ வலிக்குதாமா? இல்ல இல்ல, இந்த பக்கம் வலிக்குதா? இங்கதான் டாக்டர் வலிக்குது. இங்கதான் வலிக்குதா? ஐயோ ரொம்ப வலிக்குது டாக்டர். சரிம்மா சரிம்மா, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ஐயோ, இவ வேற இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஊன்னு இருக்கா. மாப்பிள, உள்ள என்ன ஆச்சுன்னு கேளுப்பா. இங்க வலி இருக்கா? ஐயோ வலிக்குது டாக்டர். சரி 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 சரி, இங்க வலி இருக்காமா? இந்த இந்த சைடு தான். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இது வேற கதவு, உள்ள போய் என்னதான் நடக்குதா? சிஸ்டர். எஸ் டாக்டர். இவங்களுக்கு உடனே பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே. அப்புறம் எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, எடுத்துறேன் டாக்டர். இது பாருமா, நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்போ உங்களுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் சரியாயிடும். ஐயோ வலிக்குது.
டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப பிரியாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு? அவங்க கிட்னில ரொம்ப நாளா ஸ்டோன் இருந்திருக்கு. ஆனா அவங்க அதை நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே விட்டதுனால இப்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனாலதான் பிரியா வலியால துடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். ஐயோ, ஆபரேஷனா? ஆமாங்க, வேற வழியே இல்ல. ஐயோ பிரியா பிரியா. டாக்டர், கிட்னில ஸ்டோன் இருந்தா லேசர் ட்ரீட்மெண்ட்ல கரைச்சிடலாம்ல? Why not? கண்டிப்பா கரைச்சிடலாம். அப்பா, ஆனா உங்க கண்டிஷன் இப்ப சரியில்லை. கல் இருந்தா லேசர் ஆபரேஷன் பண்ணிடலாம். வயிற்று வலி அதிகமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இது அப்பெண்டிசிட்டிஸா ஐயோ, இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சம்பந்தி? ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. எனிவே, அவங்க ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ கடவுளே கடவுளே, என் பொண்ணை காப்பாத்துப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஆகணும். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரணுமா? கெட்டது பண்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்கு கடவுளே? ஐயோ பிரியா, மூஞ்ச பாரு, எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்ச கொடக்கொடன்னு மூணு வச்சுக்கிட்டு. பிரியா பிரியா. கடவுளே, என் பொண்ணுக்கா இப்படி எல்லாம் வரணும்? கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? பிரியா, நீ என்னடி தப்பு பண்ண? ஐயோ. என்ன காமாட்சி, உன் பையனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சா? நல்லபடியா முடிஞ்சதுக்கா. அந்த பொன்னியம்மன் தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கா. சரி சரி, நீ வேண்டிக்கிட்ட மாதிரி பொன்னியம்மனுக்கு பூக்குழி இறங்கிடு. கண்டிப்பாக்கா, வர வெள்ளிக்கிழமை பூக்குழி இறங்கலான்னு இருக்கேன். அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. சரி சரி. பொன்னியம்மனுக்கு பூக்குழி இறங்குனா ஆபரேஷன் நல்லபடியா நடக்குங்கிறாங்களே. நாமளும் பூக்குழி இறங்கிட வேண்டியதுதான்.